அதாவது பொன்முடியுடைய தீர்ப்புங்கிறது உச்ச நீதிமன்றம் கொடுத்து ஏற்கனவே சென்னை உயர் நீதிமன்றம் அவருக்கு 3 ஆண்டு தண்டனை விதித்து 50 லட்ச ரூபா ஃபைன் போட்டு ஒரு தீர்ப்பை கொடுத்திருந்து அந்த தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்கவங்களையே தீர்ப்பை ரத்து செய்யல. அவருக்கு இன்னும் கிளீன் சீட் கொடுக்கல. அதாவது அன்சாரி வழக்கு, ஃபைசல் அன்சாரி வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு என்ன அன்சாரி வழக்குன்னு சொல்றோம். பிஎஸ்பியோட ஒரு எம்பி அந்த வழக்குல இது மாதிரி தண்டனை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வாக்களிக்கிற பாராளுமன்றத்துல கலந்துக்கலாம், வாக்களிக்க கூடாது, அதே நேரத்துல எந்த பெனிஃபிட்டும் பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்குல பொன்முடி வழக்குல எதற்காக இந்த தீர்ப்பை அவங்க கொடுத்தோம்னு சொன்னாங்கன்னா, அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க, அந்த திருக்கோவிலூர் தொகுதிங்கிறது அன்ரெப்ரசன்டடா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம். தண்டனை தீர்ப்பு, கன்விக்ஷன் சென்டென்ஸ் 2 இருக்கு. பொதுவா தண்டனைங்கிறது வேற, தீர்ப்பு ஒரு தீர்ப்பின் மூலமா தண்டனை வருது, தண்டனையை நிறுத்தி வைப்பாங்க. இதுல தீர்ப்பையை நிறுத்தி வச்சிருக்காங்க. தீர்ப்பை நிறுத்தி தான் வச்சிருக்க வழியே தீர்ப்பை ரத்து செய்யல. அதனால அவருக்கு கிளீன் ஷீட் கொடுக்கல. இப்போ ஒரு பூனை இருக்கு, அது திருட்டு பூனைன்னு தெரிஞ்சாச்சு, அது பிறகு அது பாலுக்கு தோழனா வைப்பாங்களா, பாலுக்கு காவலா வைப்பாங்களா? அப்படி வைக்க முடியாது. அவ்வாறு வைத்தால் அது தவறு. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, ஒருவேளை இப்ப கவர்னர் மறுத்திருக்கதா செய்தி வருது. கவர்னர் ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தார்னா அது சட்ட ரீதியாக ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா இப்போ கவர்னருக்கு 164ல நியமிக்கிற அதிகாரம் இருக்கு. முதலமைச்சர் சொன்னா அவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது சட்டம். ஆனா கவர்னரோட பிளஷர்னு ஒண்ணு இருக்கு. கவர்னர் அதை அக்செப்ட் பண்ணணும், அவர் மைண்ட் அப்ளை பண்ணணும், இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அப்ளை பண்ணணும். நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அவர் யோக்கியர்னு சொல்லிடுச்சா? இல்ல, தீர்ப்பை நிறுத்தி வச்சிருக்கு. எனவே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுங்கிறத ஒரு வழக்கறிஞராக என்னோட இன்டர்பிரேஷன். ஒருவேளை பொதுவா கவர்னரும் திமுக பேசிக்குவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் நடவடிக்கை இருக்காது, வாயில வார்த்தைகள் தான் இருக்கும். ஒருவேளை பதவி பிரமாணம் செய்து வைத்தால் நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம். ஏன்னா அது கோரண்ட ஃபைல் பண்ணுவோம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவர் மீது ஊழல் வழக்கு. இப்போ ஃபைசல் கேஸ் நான் சொல்றேன் இல்லையா, அன்சாரி கேஸ்ல அவர் மேல குண்டாஸ் ஆக்ட் தான். அது மாதிரி இவரு இதே மாதிரி இன்னும் 2 வழக்குகள்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணு முகமது ஃபைசல் லட்சத்தீவோட எம்பி, அதையும் நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது மாதிரி ராகுல் காந்தி கேஸ், இதெல்லாம் வேற வேற வழக்குகள். இது ஊழல் வழக்குக்கு ஸ்டே கிடையாது. அப்ப என்ன விஷயத்துக்காக உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துச்சுன்னா, அன்ரெப்ரசன்டடா ஒரு திருக்கோவிலூர் தொகுதி இருந்துடக்கூடாதுங்கிறதுனால அந்த வழக்கு பட்டியல வரிசைப்படிதான் வரும். அது வேற அங்க காலியா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இடைக்கால தீர்ப்பை இந்த தீர்ப்பை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் என்றுதான் சொல்லுறாங்க, ரத்து செய்து விட்டதாக. தேர்தல் பக்கம் தொடர்பான அதிமுக மொத்தம் 6 கோடி ரூபாய் நிதி சென்னை சிஎஸ்கேன்ற ஒரு அணி மட்டுமே ஒரு 5 கோடி ரூபாய் நிதி கொடுத்திருக்கு. இது என்ன காரணத்துக்காண்டி அந்த அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க? ஏங்க, பூசணிக்காய எல்லாம் மறைச்சிட்டு இந்த சாதாரண கடலைக்காயை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? அதிமுகவுக்கு நிதி வந்திருக்குங்கிறது தேர்தல் அங்க எலெக்ஷன் கமிஷனோட வெப்சைட்ல இருக்கு. ஆனா பெரிய நிதி வாங்கினது யாரு, எதற்காக வாங்கினாங்க, திமுக வாங்கிய நிதி என்ன, அவங்களுக்குள்ளே டிஸ்பியூட் பாருங்க. நாங்க ஒரு மாநிலம் தான், ஒரு மாநிலத்துக்கு நீங்க இவ்வளவு வாங்கினா நாங்க இந்தியா முழுவதும் இருக்கோம், நாங்க எவ்வளவு வாங்குவோங்கிறதெல்லாம் ஏற்கத்தக்கதா? இல்ல, இதுல அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். நீங்க இப்ப திருப்பியும் உங்க கண்ணுல இருக்க துரும்பை எடுத்து போட்டுட்டு எங்க மேல இருக்க குற்றத்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவ்வளவு பெரிய நிதியை வாங்கினவங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? முதலமைச்சர் ஏதாவது அதை பத்தி பேசுறாரா? முதலமைச்சர் அதை பத்தி இதுவரை ஏதாவது சொல்லியிருக்காரு? திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி கருத்து ஏதாவது சொல்லுதா? அவருடைய தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா? யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க? லாட்டரி மார்க்கெட் வாங்கியிருக்கீங்க, வாங்கலாமா? தடை செய்யப்பட்டிருக்கு. இப்போ நான் சொல்றேன், தமிழ்நாடு ஒரு சட்டம் ஏற்றுச்சு, ஆன்லைன் லாட்டரி. அதுக்கு இன்னும் அப்பீலே போல, தெரியுமா? அந்த சட்டமே வலுவற்ற சட்டம்னு வலுவற்ற அரசாங்கம், ஒரு பொம்மை முதல்வர். எனவே அந்த சட்டமும் வலுவற்றதாக இருந்ததுனால நீக்கிச்சு. அதனால பல்வேறு இழப்புகள் இருக்கு என்பதையும் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன்.